செகண்ட் குவார்டர் ஃபைனல் மேட்ச் மண்மலைக்கரை விசஸ் அறந்தாங்கி கோட்டை. ஓப்பனிங் பேட்ஸ்மேனா ராஜ்கமல், நான் சைக்கிள் அழகர். ஃபர்ஸ்ட் ஓவர் போட வேல். ஃபர்ஸ்ட் பால் ஒரு ஒய்டு போயிருக்கு, ஃபர்ஸ்ட் ஒன் ரீபால். வந்த பக்கமே யாருன்னு சொல்லலாம், அங்கே பாயிண்ட் ஃபீல்டர் ரெடியாகவே இருந்தார். பிக்கரான ஒரு இதோட செகண்ட் ஒன் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் வந்து அழகர். இப்போ ஸ்ட்ரைக்கில் செகண்ட் ஒன் ஒரு ஸ்லோயர் ஒன் தெளிவாக கனெக்ட் பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக பவுண்டரி போயிடும். மீட் பண்ண ஃபர்ஸ்ட் பால்ல இந்த மேட்ச்லையும் பவுண்டரியோட ஸ்டார்ட் பண்ணுறாரு அழகர். தேர்ட் ஒன் இந்த மாதிரி நல்ல வேகம், பேட்டையும் வேகமாக எடுத்தாரு. அங்கே ஃபீல்டர் நல்ல கேட்ச், லைனில் வச்சு தெளிவாக கேட்சை பிடிச்சிருக்காரு. போன மேட்ச்சில் மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கின பேட்ஸ்மேனோட விக்கெட்டை பவர் பிளேலேயே பிடிச்சிட்டாங்க. போன பால் ஒரு ஒயிட், ஃபோர்த் ஒன் ரீபால். ஒரு ஸ்லோயர் விட்டு தட்டியிருக்காரு. அங்கே ஃபீல்டர் ரெடியாகவே இருந்தார். ஐயோ விழுந்துட்டாங்க. போகிறேன் ஃபர்ஸ்ட் டேக்கில் ராஜ்கமல் குயிக்கான டெலிவரி உடம்புலே பட்டிருக்கு. நோ சொல்லிட்டாரு. டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி ஒரு ஸ்லோயர் வேரியேஷன் தெளிவாக கனெக்ட் பண்ணியிருக்காரு. அங்கே ஃபீல்டர் நிற்க வச்சிருக்காங்க ஸ்கொயர் லெக்கில். இந்த ஓவர் முடிவுக்கு வருது. அடுத்த ஓவரில் சேர்க்கத்தக்க பாரு ராஜ்கமல். செகண்ட் ஓவர் பட ஹரி, அவருக்கான அரௌண்ட் ஸ்டம்பில் இருந்து ஃபர்ஸ்ட் ஒன். செகண்ட் ஒன் இந்த மாதிரி அடிச்சிருக்காரு. ஸ்கொயர் லெக்கில் பால் பாஸ் ஆகும்போது கண்டிப்பாக 2 ரன் ரெஸ்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அங்கே ஃபீல்டர் இன்னும் மிஸ் ஃபீல்டு நடந்திருக்கு, அதனால ஒரு ரன்னோட ஸ்டாப் ஆகிட்டாங்க. போகிறேன் நெக்ஸ்ட் ஒன் சுற்றி திரும்பினாரு. ஆனால் ஃபீல்டர் கையில் தான் போயிருக்குன்னு நினைக்கிறேன். பாலுக்கு போயிட்டார் ஃபீல்டர். நடுவில் இன்னொரு ஃபீல்டர் வந்து கேட்சை பிடிச்சாரு. விக்கெட். எல்லா மேட்சுமே பேட்டிங்கில் ஒரு நல்ல கேமே ஆடி கொடுத்துருக்காரு ஷாம். முக்கியமான மேட்ச். இந்த மேட்ச்சில் என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம். அந்த ஃபஸ்ட்டு பாலே அடிச்சிருக்காரு. ஆல் செம்ம ஹைட்டாக போயிருக்கு. கையில் பட்டு லைவ் கொடுக்குறாங்க. போகிறேன் நெக்ஸ்ட் ஒன் இந்த முறையும் உடம்புல தான் பட்டிருக்கு. 2 ஓட மாட்டாங்க. டாட் பால். போன பால் ஒரு வெயிட். நெக்ஸ்ட் ஒன் பேட்டில் பட்டு கீழே பட்டு வந்துச்சுன்னு நினைக்கிறேன். டாட் பால். 2 ஓவருக்கு 13 ரன் அடிச்சிருக்காங்க. இந்த ஓவரை 4 ரன்னுக்கு எக்ஸலண்டாக போட்டிருக்காரு ஹரி. தேர்ட் ஓவர் பட அஜய். ஃபர்ஸ்ட் ஒன் ஃபர்ஸ்ட் பாலே அடிச்சிருக்காரு. அங்கே ஃபீல்டர் கையில் தான் போயிருக்குன்னு நினைக்கிறேன். நல்ல டேக்கன்னு சொல்லும் போதே மிஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு ரன். 4 பாலில் ஒரு 2 பெரிய ஷாட்டாவது எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி 4 பாலில் ஒரு 3 பால் டாட் பண்ணணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் பவுலர்ஸ் இருப்பாங்க. அதில் ஒரு பாலை டாட் பண்ணிட்டாரு அஜய். ஃபோர்த் ஒன் இந்த மாதிரி அடிச்சிருக்காரு. பேட்டில் பட்டு உடம்புல பட்டு போயிருக்கு. டாட் பால். ஆனந்தரன் டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி அடிச்சிருக்காரு. கேப்பில் போயிருக்கு. 1 ஆர் 2 பார்க்கலாம். அங்கே ஃபீல்டர் விரட்டி வந்துருக்காரு. நல்ல ஃபீலிங். நிற்க வச்சு மாறதுக்கான ட்ரை பண்ணுவாங்க. அங்கே த்ரோலே தவறு பண்ணிட்டாரு. ஈஸியாக 2 ரன் விட்டாங்க. ஃபஸ்ட் இன்னிங்ஸோட லாஸ்ட் 1 ஓவர் 5 பாலும் கொஞ்சம் கூட பேட்ஸ்மேனுக்கு டைமிங்கே கொடுக்காம போட்டிருக்காரு. லாஸ்ட் பால் என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். ஃபுல் டாஸ் போட்டு தவறு பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். தெளிவாக கனெக்ட் பண்ணியிருக்காரு ராஜ்கமல். 3 ஓவருக்கு 23 ரன் அடிச்சிருக்காங்க. 23 ரன் அடிச்சிருக்காங்க அறந்தை கோட்டை. ஸோ 24 ரன் டார்கெட். அதை டிஃபெண்ட் பண்ணுற அளவுக்கு பவுலர்ஸும் நல்ல லைனப் வச்சுருக்காங்க. ஸோ மேட்ச் என்ன ஆகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். 24 ரன் டார்கெட். ஸோ மேட்சை எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்க 2 டீம் அப்படிங்கிறத பார்க்கலாம். பவர் பிளே சிக்கனமாக போனால் அறந்தாங்கி பக்கம் மேட்ச் போகிறதுக்கான சான்ஸாக இருக்கும். அதே மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு 8 ரன்னுக்கு மேலே பதிவு பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பாக ஃபீல்டிங் டீம் மேலே ப்ரெஷராக இருக்கும். என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் குயிக்கான டெலிவரி. டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு ஃபர்ஸ்ட் பாலு. செகண்ட் ஒன் அனதர் ஒன் ஸ்லோயர் சூப்பராக தூக்கி போட்டார். போன பால் வேகம்னா இந்த பால் ஸ்லோயர். தேர்ட் ஒன் இந்த மாதிரி போட்டிருக்காரு. அங்கே சங்கர் கேட்சை பிடிச்சா வேல்யூபிள் கேட்ச் சொல்லும் போது நல்ல டேக்கன். முதல் 2 பால் டாட் பாலுக்கு அப்புறம் ப்ரெஷரில் அடுத்த பால் பெரிய ஷாட்டுக்கு போய் விக்கெட்டை கொடுத்துருக்காரு. நல்லா ஆடின பேட்ஸ்மேன் சதீஷ். ஃபோர்த் ஒன் நியூ பேட்ஸ்மேனா வேல். ஸ்டம்ப்லேயே போட்டிருக்காரு. பேக் டு பேக் 2 விக்கெட். இதில் 4 பாலில் எந்த ரனையும் விட்டு கொடுக்காம போட்டிருக்காரு. பிரகாஷ் அனதர் ஒன் டாட் பால். முதல் 5 பாலில் சூப்பராக போட்டிருக்காரு ஷாம். செகண்ட் அண்ட் இந்த மேட்சுக்கான முக்கியமான ஓவர் போட வேந்தன். ஃபர்ஸ்ட் ஓவரை எக்ஸலண்டாக போட்டு மேட்சோட மொமெண்டத்தை இந்த பக்கம் மாற்றி கொடுத்துருக்காரு. ஸ்ட்ரைக்கில் பிரேம். ஃபர்ஸ்ட் ஒன் ஃபர்ஸ்ட் பால் ஸ்லோயரில் சொக்க வச்சிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். வேந்தன் டாட் பால். வேந்தனோட செகண்ட் ஒன் இந்த மாதிரி பேட்டில் பட்டு வந்துச்சு. அங்கே நல்லா ஸ்டாப் பண்ணிட்டாரு. ஃபர்ஸ்ட் ரன் 8வது பாலில் வந்திருக்கு. வேந்தனோட தேர்ட் ஒன் இந்த மாதிரி தெளிவாக கனெக்ட் பண்ணியிருக்காரு. அங்கே பவுண்டரியை ஸ்டாப் பண்ணுறாங்கன்னு பார்த்தா குத்தி பம்ப் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் பால்லே ஒரு பவுண்டரியை கொண்டு வந்திருக்காரு இந்த பேட்ஸ்மேன். இந்த ஓவரில் சந்திச்சார். ஃபிஃப்த் ஒன் இந்த மாதிரி அடிச்சிருக்காரு. லாங் ஆப்பில் அங்கே ஃபீல்டர் 2 ரன்னுக்கான ட்ரையான்னு பார்த்தா நல்ல ஃபீல்டிங் நல்ல த்ரோ அடித்தார். அப்படி இருந்தும் குயிக்கராக ஓட்டாங்க. லாஸ்ட் ஒன்
அனதர் ஒன் தெளிவாக சூப்பராக போட்டிருக்காரு வேந்தன். டாட் பாலோட இந்த ஓவர் முடிவுக்கு வருது. ரிமைனிங் இருக்க 6 பாலுக்கு 16 ரன் அடிக்கணும். ஸ்ட்ரைக்கில் பிரகாஷ், பவுலிங்கரில் அசோக். ஃபர்ஸ்ட் பாலே அடிச்சிருக்காரு. கேப்பில் ஃபாஸ்ட்டாக போகுது. பவுண்ட்ரியானு பார்த்தா நல்ல ஸ்டாப்பாக பவுண்ட்ரி போயிடுச்சு. மிஸ்ஃபீல்டு பவுண்ட்ரி ஃபர்ஸ்ட் பால்லே. ரிமைனிங் இருக்க 12 பாலுக்கு ரிமைனிங் இருக்க 5 பாலுக்கு 12 ரன் அடிக்கணும். ரிமைனிங் இருக்க 5 பாலுக்கு 11 அடிக்கணும். செகண்ட் ஒன் இந்த மாதிரி ஃபாஸ்ட்டாக அடிச்சிருக்காரு. அகைன் சியாம் அவரை தேடியே தான் போயிருக்கு. இந்த மாதிரி நல்ல ஸ்டாப் போடுறாங்க. தேர்ட் ஒன் இந்த மாதிரி தெளிவான இடத்துல சூப்பராக போட்டிருக்காரு. டாட் பால் போன பால் 3க்கு 10. ரீஸ்டார்ட்டுக்கான ட்ரை தெளிவாக போட்டிருக்காரு. ஸ்லோயர் தேவையான நேரத்தில் தெளிவாக போட்டிருக்காரு. 3க்கு 10 சொல்லியிருந்தேன், சாரி 2க்கு 3க்கு 9 இருந்தது. போன பால் டாட் பால், இப்போ 2க்கு 9. ஃபிஃப்த் ஒன் இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணி அடிச்சிருக்காரு. அங்கே ஃபீல்டரை தாண்டி போயிருக்கு. 2 ரன் ஓட விட்டாங்கன்னா அடுத்த பால் 6 இருந்தால் மேட்ச் ட்ராக்கான வாய்ப்பாக இருக்கும். தெளிவான த்ரோ, ஒரு ரன் ப்ளஸ் ஒரு விக்கெட். லாஸ்ட் ஒன் மோர் இந்த மாதிரி அடிச்சிருக்காரு. கிரவுண்டுக்கு உள்ளே தான் கிடக்கும். இந்த மேட்ச்சில் மேட்சை வின் பண்ணி செமிஃபைனலுக்கு 2வது வழியாக போகிறாங்க அரந்தை.